வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மை வே. இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் வெரைட்டி ரைஸும் அதுக்கு ரொம்ப பொருத்தமான ஒரு சைட் டிஷ்ஷும் தான் செய்ய போகிறோம். இந்த ரெண்டையும் எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க. பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 3 டீஸ்பூன் சீரகம், 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடியாக நறுக்கின இஞ்சி, 2 கொத்து கருவேப்பிலை, மீடியம் சைஸில் 2 பெரிய வெங்காயம் நீளவாக்கில் நறுக்கினது, 2 பச்சை மிளகாய் நீளவாக்கில் நறுக்கினது, 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள். வெங்காயத்தை கண்ணாடி பதத்துக்கு வதக்கிடலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினது போதும். இதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், காரம் அதிகமாக வேணும்னா இன்னொரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க, 1 டீஸ்பூன் உப்பு. ஒரு 10 செகண்ட் இதை பிரட்டி விட்டுடலாம். 350 கிராம் அளவுக்கு உருளைக்கிழங்க வேக வச்சு சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி வச்சுருக்கேன். இதை போட்டு பிரட்டி விட்டுடலாம். மிதமான தீயில் 1 நிமிஷம் இதை நல்லா ஃப்ரை பண்ணி விடணும். இப்போ இதோட 1/4 கப் அளவுக்கு பொடியாக நறுக்கின மல்லி இலையும் தூவி மறுபடியும் 1 நிமிஷம் பிரட்டி விட்டுடலாம். எல்லா வகையான சாதத்துக்கும் ரொம்பவே பொருத்தமான சீரக உருளை வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அருமையான சுவையில் ஒரு வெரைட்டி ரைஸ் செஞ்சிடலாம். பேனில் 1 கப் அளவுக்கு துருவின தேங்காயை போட்டுக்கலாம். அளவான தீயில் ஒரு 2 நிமிஷம் இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அதே சமயம் கலர் மாறுற அளவுக்கு ஃப்ரை பண்ண வேண்டாம். இந்த அளவுக்கு போது இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். வானலியில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய்க்கு பதிலாக தேங்காய் எண்ணெய் சேர்க்கிறதா இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் முந்திரியை நான் 1-2 உடச்சி வச்சுருக்கேன். இதை போட்டு பொன்னிறமாக வறுத்தெடுத்துக்கலாம். முந்திரி நல்லா வறுபட்டுருச்சு. இதை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். 1 டீஸ்பூன் கடுகு, கடுகு பொரிஞ்சிருச்சு. 2 டீஸ்பூன் உளுந்து பருப்பு, 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, கொஞ்சமாக கறிவேப்பிலை, 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 4 வரமிளகாயை கிள்ளி வச்சிருக்க. இதை போட்டு ஒரு 10 செகண்ட் பிரட்டி விட்டுடலாம். இப்போ ஸ்டவ்வில் தீயை குறைச்சி வச்சு சாதத்தை சேர்த்துடலாம். சாதத்தை உதிரியாக வடித்து வச்சுருக்கேன். 4 கப் சாதத்தை சேர்த்துக்கலாம். இதோடைய நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த தேங்காயையும் சேர்த்துக்கலாம். இந்த சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் 2 டீஸ்பூன் உப்பு சேர்க்கிறேன். இது சரியாக இருக்கும். கூடவே ஃப்ரை பண்ணி வச்சுருந்த முந்திரி பருப்பையும் சேர்த்து 1 நிமிஷம் கலந்து விட்டுடலாம். அருமையான சுவையில் நம்மளோட தேங்காய் சாதம் ரெடி ஆயிடுச்சு. பொடியாக நறுக்கின மல்லி இலையும் தூவி கலந்து விட்டுடலாம். இப்போ இதோட 2 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெயை சேர்த்துக்கலாம். தேங்காய் எண்ணெய்க்கு பதிலாக நெய் சேர்க்கிறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். அருமையான சுவையில் நான் செஞ்சுருக்கிற இந்த தேங்காய் சாதத்தையும் அதுக்கு பொருத்தமாக சீரக உருளை வறுவலையும் இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்கள் செய்து பாருங்கள்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.